अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लू अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला रसूलिही सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला रसूलिही सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम। अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला रसूलिही सय्यिदिना व नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम। गज़ाली इमाम ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடும்பொழுது மன்ரா வஜ்ஹக யஸ்அத் யா கரீமல் வாலிதைனி அப்படி படிக்கிறாங்க. கஸாலி இமாம் அவர்கள் ரசூல்லாவை எப்பொழுதும் புகழ்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க பாடலில் சொல்கிறாங்க, யார் ரசூல்லாவுடைய முகத்தை பார்த்தாங்களோ அவர் ஈடேற்றம் அடைந்தவர். இது கஸாலி இமாம் ரசூல் சொன்னது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா அவங்கள ஈடேற்றம். ஆனால் கௌஸ் நாயகம் என்ன சொல்கிறாங்க, தூபா லிமன் ராணி அவுர் ஆமன் ராணி அவுர் ஆமன் ராணி இப்படி 21 முறை சொல்கிறாங்க. அப்போ 21 முறை அது வருதானா? அதுக்கு மேலே இல்லையா? இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸு, இன்ன லில்லாஹி மேத்த ரஹ்மத்தின். அப்போ அல்லாஹு தாலாவுக்கு 100 ரஹ்மத்து இருக்குது, அவனுக்கு 100 ரஹ்மத்து தானா? அதுக்கு மேலே இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு நம்ம ஹத்து வைக்க முடியுமா? இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி கௌஸ் நாயகம் 21வது தலைக்கு சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு மேலேயும் சொல்லப்படுது. இப்போ 21வது தலைமை நூறி நாயகம், 22வது தலைமுறை ஆரிஃப் நாயகம், 23வது தலைமுறை நம்ம நூரி ஷா சானி சர்க்கார் அவர்கள். அப்போ என்ன பார்த்தவனுக்கு அவன் ஈடேற்றம் சொன்ன கௌஸ் நாயகம், என்னுடைய பேரப்பிள்ளை நூரி பாஷாவை பார்த்தவங்கள ஈடேற்றம் தான். இது சொன்னது கௌஸ் நாயகம் நான் இல்லை. எல்லாம் நினைக்கலாம் கூட்டமாக இருக்குது, இப்போ அவங்க கையை முத்தமிட முடியலையே, தேவையில்லை. அவங்கள பார்த்தாலே போதும், அவங்க பார்த்தாலே ஈடேற்றம் தான். இதை ரசூல்லாவே சொல்லியிருக்கிறாங்க, எபுக்கல் அப்து முத்தஹைரன் மினல் இஃப்லாசி. மர்ம நாளையில் ஒரு அடியான் அல்லாஹ் முன்னாடி நிறுத்தப்படுறான், ஒன்றுமே இல்லாத நிலையில் அவன் பரிதவிக்கிறான், நம்முடைய கதி என்ன ஆகுமோ, இப்படி அல்லாஹ் முன்னாடி நம்ம நிற்கிறோமே, அவன் நம்ம என்னென்ன செய்தான்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது? அப்படி பரிதவிச்சு நிற்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், தாரிஃபுல் ஆரிஃபல் ஃபுலானிய, உன் காலத்தில் வாழ்ந்த ஒரு வலியுல்லாவை நீ பார்த்தியா? கால நாம், ஆமா பார்த்தேன் யா அல்லாஹ், இதுஹபிலல் ஜன்னா. இப்போ அதே மாதிரி நம்ம வலியுல்லா உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நாம் இவங்களை பார்த்தோமா இல்லையா? நம்முடைய காலத்திலே வாழக்கூடிய வலியுல்லா கௌஸ் நாயகனுடைய பேரப்பிள்ளை, அவங்கள பார்த்துட்டோம்ல, பார்த்துனால ஈடேற்று தான். அதுக்கு மேலே என்ன செய்யணும்? அப்போ ஜுன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாள் வெளியில் வர ஹரஜ மினல் பைத்தி இலசூக், தன்னுடைய தேவையான சாமான்களை வாங்குவதுக்காக வேண்டி அவங்க வீட்டு வெளியில் போகிறாங்க. அப்போ ஒரு யஹூதியத் பெண்மணி துத்இமுல் தைர தர்ரத்தன், தன்னுடைய புறா குஞ்சுகளுக்கு உணவை ஊட்டிகிட்டு இருக்குது, அப்படி தானியத்தை போட்டுட்டு இருக்குது. அப்போ துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை புன்முறுவலோ பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த யஹூதி பெண்மணியும் இவங்களை பார்க்குறாங்க, சிரிச்ச முகத்தோடு பார்க்குறாங்க. இவங்க போயிட்டாங்க, அவங்களும் போயிடுச்சு. சில காலம் பொறுத்து துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. ஹஜ்ஜிக்கு போகும்போது அங்கே தவாப் செய்கிறாங்க.
தவாப் செய்யக்கூடிய இடத்துல இந்த யஹூதி பெண்மணியை தவாப் செய்யுது. அப்போ அவங்களுக்கு ஆச்சரியம், இது யஹூதி பெண்மணி, கலிமாவை கபூல் செய்யாத பெண்மணி, இந்த பெண்மணி எப்படி தவாப் காபத்துள்ளால வந்தது, எப்படி தவாப் செய்யுதுன்னு கேட்டு ஆச்சரியப்பட்டு அந்த பெண்மணிகிட்டே கேட்குறாங்க, ஏம்மா நீ கலிமாவை கபூல் செய்யாத ஆள், நீ இங்கே வர வந்துட்டிய, என்ன காரணம்னு கேட்டது. அந்த அம்மா சொல்லுது, பிமா ஆழ்தான் எல்லாஹு அல் இஸ்லாம பிமா ரைத்துக்க வலியா. நான் அந்த ஒரு நாள் புறாவுக்கு தானியம் போட்டுட்டு இருக்கும் பொழுது உங்களை நான் வலியுள்ளாக பார்த்தேனே, அதோடைய பாக்கியம் தான் இது. அப்ப அந்த வலியுள்ளாக பார்த்ததுக்காக வேண்டி அல்லாஹ் தாலா எவ்வளவு பெரிய பதவி கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. அப்ப நாம இந்த வலியுள்ளாக பார்த்துட்டோம். ரோசநாயகம் அதான் மாஃபில் அருள் ஃபில்லர் மாஃபி கல்வி சிவல்லா. அப்போ ரோசநாயகம் ஒரு நாள் தன்னுடைய ஹான்கால இருந்து திக்ர் மஜ்லிஸ் முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வரும்போது பக்கத்து வீட்டுக்காரு, நாயகமே நம்ம பக்கத்து வீட்டுக்காரு சக்கராத்து முகூர்த்தத்தில் இருக்கிறாரு, அவர் நாவல கலிமா வரல, நீங்க தான் தவஜ்ஜு பண்ணணும் சொன்ன உடனே அப்போ உடனே கேட்குறான் ரோசநாயகம், அவர் என்னுடைய முரீதா? இல்லை. ரெண்டாவது, அவர் என்னுடைய ஹான்காவுக்கு திக்ர் மஜ்லிஸுக்கு வந்திருக்கிறாரா? இல்லை. நான் பொது இடங்கள்ல பயான் பண்ணுவேன், மஸ்ஜிதுகளையும் பயான் பண்ணுவேன், அங்கே வந்திருக்கிறாரா? இல்லை. என்னுடைய முரீதும் இல்லை, என்னுடைய ஹான்காக்கும் வரல, என்னுடைய பயானும் கேட்கல, என்ன பார்த்துருக்கிறாரா? ஆமா உங்களை பார்த்துருக்காரு. இப்போ போ அவளை கல்வியா வருகிறாங்க. இவர் போறாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பாத்துங்க, இவங்களை பார்த்ததுனால, அந்த கௌதலாலத்தை பார்த்ததுனால இவங்களுக்கு அந்த ஈடேற்றம். அதனால நாம யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, நம்ம யாரும் கை செய்யப்பட வேண்டிய தேவையில்லை. அவங்கள பார்த்துட்டோமா வலியுல்லாதான். அந்த வலியுல்லா பார்த்துட்டா நீங்க எல்லாம் பாக்கியசாலி தான். அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், இங்க வந்தவங்க அனைவருமே பாக்கியசாலி தான். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.